யோ, டைம் என்ன ஆகுது தெரியுமா? மணி 9 ஆகுது. நீ பாட்டு ஆடி செஞ்சு வர, நாங்களாம் வேலைக்கு போகணுமா? இல்ல சார், பக்கத்து தெருல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க போல. அங்க குப்பை நிறைய இருந்துச்சு, அதை அள்ளி போட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். யோ, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத சாக்கு. 7 மணினா டானு குப்பை எடுக்க வரணும். இந்த குப்பையை பாரு, 2 நாளா உள்ளே இருந்து வீடே நாறுது. இல்ல சார், என்னால உடம்பு முடியல, அதான் சார் இங்கிட்டு குப்பை எடுக்க வரல. உன அப்படி ஒரு ரீசனை சொல்லிடுறது. சாரி சார், இதுக்கப்புறம் லேட் ஆகாது, இனிமே கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவேன். ஒவ்வொரு தடவையும் இதே தான் சொல்ற. நாளைக்கு நீ இதே மாதிரி லேட்டா வந்த, நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்க சார். இந்தா குப்பையை எப்படி உடம்புல இவ்வளவு அழுக்க வச்சுட்டு மேல வந்து சொல்ற. பார்க்கவே அருவருப்பா இருக்கு. சார், அந்த அண்ணாவை ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க எல்லாரும் செய்யற வேலை தானே வேற வேற, ஆனா மத்தபடி இங்க எல்லாரும் மனுஷங்க தானே. அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசலாம்ல சார். அவங்க மேல அழுக்கா இருக்கிறதுனால தானே நம்ம இருக்கிற இடம் சுத்தமா இருக்கு. பிரதர், சாரி. பரவாயில்ல சார், இருக்கட்டும்.